نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يرضى لكم ثلاثا ويكره لكم ثلاثا فيرضى لكم أن تعبدوه ولا تشركوا به شيئا وأن تعتصموا بحبل الله جميعا ولا تفوقوا وتكرهوا لكم قيل وقال وأكثر السؤال وإضاعة المال أو قال من صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தேவையின்றி அதிகமாக கேள்விகள் கேட்பது, தர வேண்டிய உரிமைகளை மறுப்பது, அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறிப்பது சம்பந்தப்பட்ட பாடங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பிறருடைய குறைகளை ஊடுருவி நீங்கள் ஆராயாதீர்கள். நீங்கள் சிலர்களுடைய குறைகளை ஊடுருவி ஆராயாதீர்கள். எப்ப இந்த ஊடுருவல் என்பது வரும் அப்படின்னா, கேள்விகள் என்பது தொடுக்கக்கூடிய சமயங்களில் தான் அது என்ன ஆச்சு, அப்புறம் எப்படி ஆச்சு, அப்புறம் இப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு செய்திகள் குற்றங்களோ தவறுகளோ நடந்துவிட்டது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டால் அதில் இருந்து நாம் மேலும் என்ன என்பதாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 3 விஷயங்களை விரும்புகின்றான், உங்களுக்கு 3 விஷயங்களை வெறுக்கின்றான். மனிதனிடம் இருக்கக்கூடிய 3 விஷயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான், 3 விஷயங்களை வெறுக்குகின்றான். ஒன்று, அல்லாஹ் ஒருவனையே வணங்குவதையும், 2, அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதையும் அல்லாஹ் விரும்புகின்றான். 3வது, நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடிப்பதையும் பிரிந்து விடாமல் இருப்பதையும் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். 3 விஷயங்களை வெறுக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் சிலர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வாறு சொல்லப்பட்டது, அவர் சொன்னார் என்பதான ஒரு ஊர்ஜிதம் இல்லாத ஒரு கருத்துக்களை வைத்துக் கொண்டு பலாக்களை இருக்காங்கல்ல, அந்த விஷயத்துல அல்லாஹ் விரும்புறது இல்லை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்க பேசிக்கிட்டாங்க, இங்க பேசிக்கிட்டாங்க, இப்படி ஊர்ஜிதம் இல்லாம சில செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. தேவையின்றி அதிகமான கேள்விகள் கேட்பதையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. என பனி இஸ்ரவேலர்கள் கூட்டத்தினர்கள் அதிகமான கஷ்டத்தையும் தங்களுக்கு சிரமங்களையும் ஏற்படுத்திக் கொண்டது ஒரு சிறிய ஒரு விஷயங்களில் இருந்து சொல்லப்பட்ட உடனே செஞ்சிருந்த பிரச்சனை. ஆன கேள்விகள் கேட்டதின் காரணமாக அவர்கள் மனதளவிலும் சரி, பொருளாதாரம் அளவிலும் சரி, அதிகமான விலைகளை கொடுக்க வேண்டியதாக அவர்களுக்கு இருந்தது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அது யாரு கொலை செய்யப்பட்டது என்பது தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய சமயங்களில் அங்க போய் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் தக்கடி சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா ஒரு மாட்டை அறுத்து கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன விஷயம்தான்.
போய் இவங்க வாட்டுக்கு ஒரு மாடை அறுத்து கொடுத்து அதுல இருந்து ஒரு உறுப்பை எடுத்து அடிங்க அப்படின்னு அல்லாஹ் அது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. வாழ் என்பதாகவும் சொல்கின்றார்கள், நாக்கு என்பதாகவும் சொல்கின்றார்கள். அப்ப அவங்க அப்படி அடிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. அது என்ன மாடு, எப்படி மாடு, கருப்பா சவப்பா, நெட்டையா குட்டையா, என்ன கலரு அப்படிங்கிறது கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் எல்லாம் சொன்னா அது விவசாயத்துக்கு உருவப்பட்டது இல்லை, அது நார்மலான ஒரு மாடுதான், எந்த ஒரு தீங்களும் அதுல இருக்காது, வடுக்களும் இருக்காது. அதே சொல்ற மஞ்சள் நிறனா மாடு போய் பார்த்துக்க போனா. அப்ப அப்படியாக்கு இந்த மாடு அன்றைய காலகட்டத்தில் எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு மனிதன், ஏழ்மையான ஒரு மனிதன் பக்கம் இருந்தது. அவரிடத்தில் பல லட்சங்களை கொடுத்து வாங்கினார்கள். ஆக கேள்விகள் என்று கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அங்கே மாபெரும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா அந்த கேள்விகள் கேட்பது என்பதை, அதிகமான கேள்விகள் கேட்பது என்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இதே சமயத்தில் ஒரு மாணவன் கேள்விகள் கேட்கின்றான் என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இரண்டு விதமான கேள்விகளை நாம் விளங்க வேண்டும். ஒன்று, ஒரு பிரச்சனையை சம்பந்தப்பட்டதில் கேள்விகள் கேட்கும் பொழுது அதை மேலும் சிக்கலில் ஆழ்படுத்துகின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். அதே சமயத்தில் ஒரு மாணவன் பள்ளிக்கூடங்களில் அவன் கற்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய இடங்களில் கேள்விகள் கேட்கின்றான் என்றால் இவன் அறிவை பெருக்குகின்றான் என்பதுதான் அர்த்தம். இப்ப இந்த முதலாவது விதமான கேள்விகளை தான் அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் வெறுக்கக்கூடியது செல்வத்தை வீணாக்குவதையும் அவன் வெறுக்குகின்றான். எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் அதை சரியான வழிகளில் செலவு செய்ய வேண்டும், வீண் விரயமாக செலவு செய்வதை அல்லாஹ் தஆலா வெறுக்குகின்றான். ஆடம்பரத்திற்கு, பகட்டிற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடிய செலவுகளை அல்லாஹ் தஆலா வீண் விரயமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த வீண் விரயத்தை அல்லாஹ் தஆலா வெறுக்குகின்றான். மற்றொரு இடங்களில் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், அவங்க அறிவிக்கும் பொழுது அறிவிக்கின்றார்கள், இதே போன்று 3 விஷயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான், 3 விஷயங்களை வெறுக்குகின்றான் என்பதை சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள். அன்னையரை புண்படுத்துவது, பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பது, அடுத்தவர்களுக்கு தர வேண்டியதை மறுப்பது, அடுத்தவர்களுக்குரியதை தருமாறு கேட்பது ஆகியவற்றை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடை செய்திருக்கான். அதுக்கு மேலும் இவ்வாறு சொல்லப்பட்டது. அதே விஷயத்துள்ளாங்க, ஊர்ஜிதம் செய்யப்படாத விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்கிறது, அதிகமான கேள்வி எழுப்பது, செல்வத்தை வீண் விரயம் செய்வது, இவங்க அல்லாஹ் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியதை அல்லாஹ் அதை தடை செய்கின்றான். பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பதை அல்லாஹ் தடை செய்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய விஷயம்தான் அடுத்தவர்களுக்கு தர வேண்டியதை மறுப்பது. ஒரு நபருக்கு ஒண்ணு தரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தரணும், அதை நாம் மறுக்கக்கூடியது இருக்கின்றதை இது அல்லாஹ் தான் நமக்கு தடை செஞ்சிருக்கான். ஒருத்தருக்குரிய உரிமைகள் அது ஒரு இடங்கள் இருக்கின்றது, அது அவருடைய சொத்து, அது அவருடையது. இதை என்ன செய்யறது? தராம மறுப்பது அல்லது அதை பிடுங்குவது, அவரிடமிருந்து அபகரித்துக் கொள்வது, அவருக்குள்ளதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அபகரிச்சுக்கிறது. இதுபோல செயல்களை எல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான் என்பதாக அந்த ஹதீஸ்களில் சொல்லி காட்டுகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக நமக்கு தந்த அருள்வானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.